டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு ஐடி கம்பெனில நல்ல ஒரு சம்பளத்துல வேலை பார்க்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற பல பேர்ல ம்ஹும், பல லட்சம் பேர்ல ஒருத்தர் தான் இந்த யோகராஜா. ஆக்சுவலி யார் இந்த யோகராஜா? யோகராஜா நம்ம மதுரைக்கார தம்பி. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சு முடிச்சிருக்காரு. படிச்சு முடிச்சுட்டு மதுரையிலேயே ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதாவது டிகிரி படிச்சு முடிச்சுட்டு ஸ்டேஷனரி ஷாப்ல சாதாரண ஒரு ஹெல்ப்பர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரியாலிட்டி நம்மள நிறைய பேர் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம், எதை நோக்கி போக போறோம், என்ன வேலைக்கு போக போறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாம, ஒரு பிளானே இல்லாம, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்காக படிச்சதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தான் நம்ம யோகராஜாவும் நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணாரு. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாரு. நாங்க ப்ரொவைட் பண்ண இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணாரு. கடைசியில வேலையும் வாங்கிட்டாரு. ஆனா அவ்வளவு ஈஸியாலாம் அவருக்கு அந்த வேலை கிடைக்கல. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாரு. யோகராஜா ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்லோ லேர்னர். அவருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி நிறைய சின்ன சின்ன விஷயங்களுமே கத்துக்க வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு லேப்டாப் கூட எப்படி யூஸ் பண்ணணும்னோட அவருக்கு சரியா தெரியாது. ஆனா லைஃப்ல நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபயர் மட்டும் அவருக்குள்ள இருந்துச்சு. அவருக்கு மந்த்லி கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ மாசம் ஒரு 8,000 ரூபாய் சம்பளத்துக்காக காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல ஹெல்ப்பரா வேலை பார்ப்பாரு. நைட் 9 மணிக்கு மேல நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸை அட்டன் பண்ணுவாரு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொடுக்குற அந்த ப்ராக்டிக்கல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாஸ்க்கை நைட்டு 12 1 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாரு. இதுதான் அவரோட ஒரு டெய்லி ரொட்டீனாவே இருந்துச்சு. இதுக்கு இடையில திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அண்ட் பல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால அவர்னால இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை கண்டினியூ பண்ண முடியல. திடீர்னு ஒரு 2-3 மாசம் ஆளே காண போயிட்டாரு. நம்மள நிறைய பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, டைம் இல்லை, இந்த மாதிரி சில பல ரீசன் சொல்லி நம்ம ஆரம்பிச்ச விஷயத்த முடிக்காமலே குவைட் பண்ணிடுவோம். அதை கம்ப்ளீட்டே பண்ண மாட்டோம். இவரும் இந்த மாதிரி தான், அவ்வளவுதான், இனிமேல் அதை வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் வந்தாரு. முடிக்காத விஷயத்த முடிக்கணும்னு ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. இப்பயும் அதே ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் தான், அதே ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் தான், பட் ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அவருக்கு ஒரு கூகுள் ஷீட் யூஸ் பண்ண தெரியாது, அதை கத்துக்கிட்டாரு. ஒரு இமெயில் சென்ட் பண்ண தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. லேப்டாப் யூஸ் பண்ண தெரியாது, அதையும் பழகிக்கிட்டாரு. எப்படி இன்டர்வியூல பேசணும்னே தெரியாது, அதையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாரு. நிறைய ரிஜெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. எதனால ரிஜெக்ட் ஆகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் செல்ஃப் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரையும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. நாங்க கொடுக்குற இன்டர்வியூ டிப்ஸ், அந்த மென்டர்ஷிப் இதையும் வச்சு அவர் வந்துட்டு அவரை செதுக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் ஃபைனலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. வேலையும் வாங்கிட்டாரு. 2 மாசம் சம்பளமும் வாங்கிட்டாரு. இந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கெரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு ஸ்கில் லேர்ன் பண்றது மட்டும் கிடையாது. இது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்மளை நாமே டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளை நாமே செதுக்கிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் யோகராஜா வந்துட்டு பண்ணாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யோகராஜா, யோகம் பிறந்தாச்சு.